திருமாவளவன் பேச்சுக்கு பாஜக தரப்புல இந்த அளவுக்கு எதிர்ப்பு வரதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, இப்போ அதுதான் பேச முடியும். நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன். எழுதுனது மனுஸ்மிருதி இல்லை, அதில் எழுதுனதா இது எங்கள் அண்ணன் திருமாவளவன் எழுதுனதா? ஒரே ஒரு கேள்வி. அதில் எழுதியிருக்கிற வாசகங்களை அவர் படிக்கிறார். என் அம்மாவை, என் தங்கையை, எங்கள் குல பெண்களை இழிவுபடுத்துறது எதுவுமே எங்களுக்கு வேதமாவோ புனிதமாவோ இருக்க முடியாது. அதான் அவர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. திடீர்னு வேலை தூக்குவீங்க, நான் தூக்கும்போது கேள்வி பண்ணீங்க. நாங்கள் எங்கள் முருகன் முப்பாட்டனும் போது அப்படின்னீங்க. இப்போ ஊருக்கு எனக்கு முன்னாடி வேலை தூக்கிட்டு ஓடுறீங்க. உங்களுக்கு இது இல்லை. நான் ஆடு மாடு வளர்த்தல் இயற்கை வேளாண்மைன்னு சொல்லும்போது நான் வேளாண்மையில் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் போது நக்கல் பண்ணீங்க. திடீர்னு கர்நாடகாவில் வந்து ஒருத்தர் அனுப்பிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை தோலில் போய்கிட்டு பிடிச்சிக்கிட்டு தற்சார்பு விவசாயன்றாரு. அவர் வந்து அண்ணன் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி பல தடவை நானும் பேசி என்ன அப்படி சொல்லிட்டார், நடக்காத சொன்னம்மா இல்லாதது அவர் சொல்லலை. நீங்க சொல்றீங்க அது பேசுறீங்கிறதுக்காக அவரும் பயந்து பின்னடைய போறதில்ல, எங்க அண்ணனே விட்டாலும் நாங்க அதை விட போறதில்லை. அதுதான் பிரச்சனை. குஷ்பு மனு தர்மத்தை எழுதின கூட இருந்து எழுதுறவங்க, நீங்க வேற. குஷ்புவையும் சேர்த்து அது இழிவா சொல்லுதுங்கிறதா அவர் வருத்தம். அதுல நீங்க காங்கிரஸ்ல போன வாரம் இதை சொல்லியிருப்பீங்களா? இதே குஷ்பு அவர்கள்ட்ட நான் கேட்குறேன், போன வாரம் நீங்க காங்கிரஸில் இருக்கும்போது எங்க அண்ணன் கருத்துக்கு ஆதரவா நின்றிருப்பீங்களா இல்லை எதிர்த்திருப்பீங்களா? இப்போ நீங்க அங்க போயிட்டீங்க, அதனால பேசுறீங்க. தம்பி, உண்மையிலேயே பெண்களுக்கு எதிராக எங்க அண்ணன் பேசல, அவர் ஆதரவாக தான் பேசுறாரு. இப்ப நாட்டுக்காக உண்மையிலேயே அக்கறையோடு நிற்கிற எங்களை சமூக விரோதிகள், நகர்ப்புற நக்சல்கள், தேச விரோதிகள், ஆன்டி இண்டியன் என்று சொல்லி பழி சுமத்தி வழக்கு தொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு வந்திருக்கிற மாதிரி உண்மையிலேயே அவர் பெண்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கிறாரு. நீங்க மனச்சான்று இருக்கிற எல்லாருக்கும் வாங்க வேணா பொது மேடையில் எங்கள் அண்ணன் வரட்டும், இல்லை அவர் வேணா நான் கூட நிற்கிறேன், யாரையா கூட்டி வாங்க தர்க்கம் பண்ண சொல்லுங்க, அதில் இருக்கிறத பூரா படிப்போம். மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோங்கிறாரு பாரதி. அதை தான் அவர் செய்கிறாரு. அப்படின்னா பாரதியத்தை முதல்ல நீங்கள் கைது பண்ணியிருக்கணும், அவரை தான் பெண்களுக்கு எதிரானவர்னு சொல்லியிருக்கணும். கற்றறிந்த பிள்ளைகள் ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் நெய் எரிக்கப்படுகிறது, பால் கொட்டப்படுகிறது, மூத்திரம் குடிக்கப்படுதுங்கிறான். இதுதான் இவர்கள் கோட்பாடு. உங்களுக்கு மாட்டுக்கருதிங்கிற நான் இழிமகன், இழிசாதி, தீண்டத்தகாதவன், தாழ்த்தப்பட்டவன். மாட்டு மூத்திரம் குடிக்கிற நீ உயர்ந்தவனா சொல்ல? மூத்திரம் குடிக்கிற உன்னை விட நான் கருதிங்கிற நான் எவ்வளவோ மேம்பட்டவன். அதுதான் இங்க இருக்கிறது.